இந்த வருஷத்தோடைய அமைப்பே வந்து பிரச்சனைகளை, போராட்டங்களை உண்டு பண்ணுவது, பெரிய ஒரு கோர விபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது, நெருப்பினால் நிறைய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு 2 நாடுகள் தாக்கிக் கொள்ளுதுன்னா, அந்த இடத்துல வெடி உழுவுது, நெருப்பு பிளம்பாகுது. அதுதான் காரணமாக இருக்கு. இந்த 2025ங்கிறது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரபத்மன் மாதிரி. இப்ப 2025 9ஆம் எண்ணுங்கிறது சூரபத்மனாக, நீங்க அரக்கனாக நினைச்சுக்கோங்க. அந்த அரக்கனை அழிக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவ் சக்தியாக நம்ம தேசங்கள்ல நம்ம உண்மையிலே புண்ணியம் பண்ணவங்க முருகனை உருவாக்கி வச்சோம். முருகன் சூரபத்மனை அழித்தார். அவரு ஒரு பாசிட்டிவான ஒரு 9ஆம் எண்ணிற்கான ஃபோர்ஸ் அவரு. ஸோ இது மாதிரியான ஒரு அழிவு சக்தி மிகுந்த ஒரு 2025ங்கிறதுனுடைய தாக்கமே இந்த உலக அரங்கில், நம்ம இந்திய தேசம் மட்டும் இல்ல, உலக அரங்கிலேயே பிரச்சனைகளை, போராட்டங்களை உண்டு பண்ணக்கூடிய எண்ணாக அது அமைஞ்சிருக்கு. அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணது. அதை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது சொன்னோம். ரொம்ப பவர்ஃபுல்லான காடாக நம்ம ஏன் முருகனை சொல்றோம்? அதுவும் கர்நாடகத்துல குக்கே சுப்பிரமணியா, அந்த கோயிலுடைய பேரே அந்த குக்கே அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஆலயம். இங்க போயிட்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நாகதோஷங்கள் விலகும். குறிப்பாக ஒரு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது விலகும். விபத்துகளினால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவாங்க.